இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஏன் ஒவ்வொரு அசைவின் பின்னணியிலையும் ஒரு காதல் இருக்கு. அந்த காதல் எது மேல வேணாலும் வரும். பெண் மேல, பொன் மேல, பதவி மேல, புகழ் மேல, மது மேல, மதத்து மேல, எட்ஸெட்ரா. ஆனா எனக்கு I love killing. I just love killing. Hey princess, நல்லவங்களை பத்தின ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? அவன் இந்த உலகத்தை காக்க உன்னையே இழக்கவும் தயங்க மாட்டாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி எந்த நிபந்தனையும் இல்லை. நான் உன்னை அடைய இந்த உலகத்தை எரிக்கவும் தயங்க மாட்டேன். இன்னைக்கு நம்ம சுகாவோட சைக்கோஸ் டிவோஷனோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பாட்டு கொஞ்சம் லேட் ஆனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, என் ஆஃபீஸில் ஆடிட்டிங் ஒர்க் போயிட்டு இருந்ததா, அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸான வேலை. அதோட இதையும் வாய்ஸ் பண்ணனால முடியல. ஸோ கோச்சிக்காதீங்க. எனக்கு தெரியும் இது சஸ்பென்ஸ் த்ரில்லர், இது லேட்டாக போடக்கூடாதுன்னு. பட் ஐ ஹாவ் நோ சாய்ஸ், அதனால தான் லேட்டாக போடுறேன். அண்ட் வித்தவுட் ஃபர்தர் டிலே நெக்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோட் எங்கே விட்டுருந்தோமோ அந்த பாஸ்ட்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. ஸோ இப்போது ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் ஒரு மாதிரி அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போது நிக் தான் அங்கே வந்திருப்பான். அதாவது இப்போ சீன் எங்கேருந்து கண்டினியூ ஆகுதுன்னா, லைக் உங்களுக்கும் சுகாக்கும் கொஞ்சம் அப்படி இப்படியெல்லாம் நடந்து முடிஞ்சிருந்துருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டர்ட்டியான டாக் உங்களை பார்த்து இவங்களோட அப்பா விட்டுருந்துருப்பார். அதுக்கப்புறமா இன்னைக்கு உங்களோட ரூமுக்கு வந்திருப்பான். இதில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. நீங்கள் அவங்களோட கபோர்டுக்கும் உங்களோட பெட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த சந்தில் போய் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. அப்போது நிக் தான் அங்கே வரான். வைன் என்னாச்சு, ஏன் இப்படி ரூமெல்லாம் அலங்கோலமாக்கி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது நீங்கள் தான் உங்கள் கையில் இருக்கிற கேமராவை ஹைட் பண்ணிக்கிறீங்க. அது அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவும் சொல்ல வரீங்க. ஆனாலும் உங்களால் எதுவுமே சொல்லவே முடியல. உங்களுக்கு செம்மையாக ஷிவரிங்காக இருக்குது. அப்போ நிக் தான் அவங்க பக்கத்தில் வரான். இங்கே பார்வையன், எனக்கு நீ யூங்கியை டிச் பண்ணிடுவியோ, ஏமாற்றிட்டு போயிடுவியோன்னு சொல்லி தான் உன் மேலே ஒரு கோவம் இருந்தது. பட் எப்போவுமே நான் உன்னை வெறுத்து ஒதுக்கி அந்த மாதிரிலாம் பார்த்தது கிடையாது. நீயும் எனக்கு என்னோட சிஸ்டர் மாதிரி தான். உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு. இப்போ சொல்லு, வாட் இஸ் பாதரிங் யூ, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி உங்களோட ஹேரை லைட்டாக ஒரு மாதிரி சரி பண்ணி விட்டுட்டே நிக் கேட்குறான். நிக் அது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல வரீங்க. நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது, அவ்வளோ அசிங்கமாக இருக்குது இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறதுக்கு. எனக்கு இந்த ரூம் வேணாம். அப்புறம் எனக்கு என்னை யாரோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. நான் இப்போதைக்கு இந்த மேன்ஷனில் இருக்க வேணான்னு நினைக்கிறேன். எனக்காக கொஞ்சம் இவங்க கிட்ட பேசுகிறியா ப்ளீஸ்? உன்னை இந்த மேன்ஷன்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு போக முடியாது என்னால். பட் இந்த ரூம் இல்லாமல் இங்கேருந்து கொஞ்சம் அப்பார்ட்டடாக இருக்கிற வேற ஒரு ரூமுக்கு கொண்டு ஷிஃப்ட் பண்ண சொல்லி நான் இவங்கக்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் இந்த விஷயத்தை பற்றி கவலைப்படாத, நம்ம வீல் ஃபேஸ் இட். இது எப்படி ஃபேஸ் பண்ணுமோ அப்படி ஃபேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உன்னோட சேஃப்டிக்கு நான் கேரண்டி, சரியா? உன்னோட அண்ணாவை நீ நினச்சிக்கோ. எப்போ நீ யூங்கியை உன் மனசார லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியோ, உன்னோட ஹஸ்பண்டை நீ ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டியோ, அப்போவே உன் மேலே அந்த கோவம்லாம் எனக்கு போயிடுச்சு. ஸோ எதை பற்றியும் யோசிக்காத. யூங்கி இப்போ உன்னை கண்டுக்காத மாதிரி இருக்கலாம், ஆனால் அவனோட கோவம் எல்லாமே டெம்பரவரி தான். அதை நம்ம சீக்கிரமாக சரி பண்ணிடலாம், சரியா? அது வரைக்கும் உனக்கு என்ன பிரச்சனைனாலும் உனக்கு என்ன தேவைனாலும் நீ இந்த அண்ணன்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நிக் தான் உங்ககிட்ட சொல்கிறான். நீங்கள் தேங்க்யூ நிக், ஆனால் நான் இவ்வளோ பண்ணியும் எனக்கு ஏன் ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா என்னோடய தங்கச்சி லூனா பார்க்குறதுக்கு உன்ன மாதிரியே தான் இருப்பாள்.
அச்சசல் உன்ன மாதிரி இல்லை, பட் கைண்ட் ஆஃப் ஒன்று ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்தா எனக்கு லூனாவோட ஞாபகம் வரும், அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க, ஆனாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற பெயின் அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கு இதை இவங்க தவிர வேறு யார்கிட்டேயும் சொல்லணும்னு தோணலை. இவங்கக்கிட்டேயே உங்களுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப 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 எம்பாரசிங்காக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப்டாக. ஸோ இப்போது அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் தான் அந்த மேன்ஷன்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு பால்கனி ஓரமாக இருக்கிற ஒரு ரூமை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. அங்கே தான் வந்து நிற்கு உங்களோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறோம். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு இந்த திங்ஸ் எதுவும் வேணாம், எனக்கு வேறு திங்ஸ் வேணும், பிராண்ட் நியூவாக. இந்த ரூமில் எதுவுமே பழைய திங்ஸ் இருக்கக்கூடாது, எல்லாமே நீங்கள் இப்போது வாங்கிட்டு வர திங்ஸாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே வேன் அப்படின்னு சொல்லி நிக்கும் வந்து அவனோட சூப்பர்விஷனில் அவனே வாங்கிட்டு வந்த திங்ஸை மட்டும்தான் அவங்களோட ரூம்குள்ளே வந்து வைக்கிறான். அண்ட் நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்க்குறத பார்த்துட்டு நிக்குக்கு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் சொல்லாமலே அவனுக்கு புரியுது. ஸோ அவன் தான் இது ரெஸ்ட் ரூமோட பீப் ஹோல், இது வந்துட்டு மெயின் டோரோட கீ ஹோல், அதுக்கப்புறம் இது விண்டோஸ், எல்லாத்தையுமே வந்து சீல் பண்ணுங்கள், வெளியே இருந்து உள்ளே பார்த்தா எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நிக் தான் வந்துட்டு அங்கே இருக்கிற ஆர்கிடெக்ட் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி சுற்றி இருக்கிற எல்லா சின்ன சின்ன இது கூட அப்படியே வந்து லாக் பண்ணிடுறான். நிக் பக்காவாக உங்களுக்கு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்கிறத வந்து போகிறான். ஸோ இப்போது யூங்கி அப்புறம் யூங்கியோட அப்பா அப்புறம் நிக் 3 பேரும் ஏதோ ஒரு மிகப்பெரிய மீட்டிங்க்கு தான் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நிக் தான் உங்களோட வீட்டோட கார்டனில் ஃபுல்லாக அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே, அதாவது பாடி கார்ட்ஸ் எல்லாரையுமே வந்து அசம்பிள் பண்ண சொல்லி அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிற சீஃப் பாடி கார்டை கூப்பிட்டு, இங்கே இருக்கிறதுலையே த பெஸ்ட் 4 பேர், பெஸ்ட் ஸ்னைப்பர்ஸ், பெஸ்ட் ஃபைட்டர்ஸ் அண்ட் பெஸ்ட் ஷூட்டர்ஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ரஸ்டபிளாக ரொம்ப ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்கணும், அப்படி இருக்கிற பெஸ்ட் 4 பாடி கார்ட்ஸ் எனக்கு வேணும். அவனுங்க 4 பேரையும் மிஸ்ஸஸ் யூங்கியோட பாதுகாப்புக்காக நான் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அந்த சீஃப் பாடி கார்டு தான் நிக்கோ ஒரு மாதிரி பார்த்துட்டு, சார் ஆகஸ்டி ஏற்கனவே இங்கே இருக்கிறதுலே பெஸ்ட்டான 4 கார்ட்ஸை ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டாரு, அவங்க இப்போ அவர் கூட தான் இருக்காங்க, மிஸ்ஸஸ் யூங்கியோட ரூமுக்கு தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நிக் அப்படியே திரும்பி அந்த மேன்ஷனோட டாப் ரைட் சைடு தான் பார்க்குறான். அந்த பக்கம் தான் உங்களோட புது ரூம் இருக்குது. அப்போ யோங்கி தான் அப்படியே நான் முன்னாடி பேசிகிட்டே நடந்து போயிட்டு இருக்கான். பின்னாடி இந்த 4 பாடி கார்ட்ஸும் நோட்ஸ் எடுத்துகிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்போ யோங்கி தான், லெட் மீ மேக் இட் கிளியர், இன்னொரு தடவை சொல்கிறேன், கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. அவள் கண்ட இடத்துல கண்டதை சாப்பிட்ணுன்னு சொல்லி கேட்பா, கூட்டிகிட்டு போகாதீங்க. அண்டு நைட் டைமில் சாக்லேட் சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாள், வாங்கி கொடுக்காதீங்க. வெளியில் எங்கேயாவது சுற்றணும்னு சொன்னால் ஸ்ட்ரிக்ட்லி அனுப்பாதீங்க. அண்ட் அவங்க வீட்டுக்கு போகணும் போல் இருக்குது, அது இதுன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போனால் உங்கள் 4 பேர்த்தோட டெட் பாடியும் உங்கள் வீட்டுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவங்க 4 பேரும் கல்ப் பண்ணிவிட்டு அப்படியே இவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் எவ்ரிதிங் பிஃபோர் தட், அவளை விட்டு நீங்கள் எப்போவுமே 4 ஸ்டெப்ஸ் சரௌண்டிங்கில் தள்ளி தான் நடக்கணும். வெரி குட். மேம் அழுதாலோ இல்லை பயந்த மாதிரி பேசினாலோ உடனே உங்ககிட்ட சொல்லணும், ஆஃப்கோர்ஸ். இதை தவிர மேம் ஏதாவது கேட்டாங்கன்னா வாங்கி கொடுக்காதீங்க, முதல்ல என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி உங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க. ராஜர் தட் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே பேசி முடிச்சுட்டே அந்த மேன்ஷனோட ரைட் கார்னருக்கு வந்து வரான். அங்கே தான் அவங்களோட ரூம் இருக்குது. அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இவங்க மட்டும் உள்ளே வரான். நீங்கள் பெட்டில் உட்காந்துருந்தவங்க அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. கெரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஷுகா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. உங்கள் பக்கத்தில் வரான். நீங்கள்
கொஞ்சம் கூட பயப்படல. அப்படியே இவங்க ஐ டு ஐ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, எங்கே பார், நான் ரஷ்யா போகிறேன் 3 நாள். திரும்பி வர்றதுக்குள்ளே உன் வேலையை எதையாவது காட்டுனேன், அவ்வளோதான். இங்கேருந்து வெளியே போக மாட்டேன். இந்த பாடி கார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பேன். உன் அப்பாவை பார்க்கணுன்னா இங்கே வேற வச்சு பார்த்துக்கிறேன். ஏதாவது பிரச்சனைன்னு நான் ஃபோன் எடுக்கலைன்னா நிக்கிக்கு கால் பண்ணி பேசிக்கிறேன். என்னடி அப்படியே என்னோட பேச்சை மட்டும்தான் கேட்குறவ மாதிரி அப்படியே ரொம்ப நல்லவளாக மாறிட்ட மாதிரி நடிக்கிறியா? நீங்கள் ஒன்றுமே பேசலை, அப்படியே அமைதியாக இங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, சொன்னதெல்லாம் மண்டையில் உரைச்சிருந்தா சரி, எப்படியோ ஒழுங்கார் வர்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியில் போகிறான். நீங்கள் அப்படியே அவனை பின்னாடி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ இவங்கி ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி அப்படியே நின்றுட்டான். இவங்கியா சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்லி அவனோட முதுகில் தான் வந்துட்டு உங்களோட டியர்ஸ் வந்து படுது. இவங்களுக்கு அப்படியே டர்ன் பண்ணி உங்களோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி அவங்கள அப்படியே கம்ஃபர்ட் பண்ணும், உங்களை அப்படியே தூக்கிக்கணும்னு சொல்லி தோணுது. அவன் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே வந்து விலக்கி விட்டுட்டு ஒழுங்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறான். அப்போ நீங்கள் தான் அவனை எடுத்து மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறீங்க. இவங்க உங்களை பிடிச்சி புஷ் பண்ண வர நீங்கள் அவனை விடாமல் டைட்டாக இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இவங்க அப்படியே உங்களை ஒரு நிமிஷம் குமிஞ்சு பார்க்குறான். இப்போ அப்படியே வந்து ஒரு 2 hours ஸ்கிப் ஆகுது. நிக்கும் மிஸ்டர் மின்னும் ஹெலிபேட் கிட்டே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கடா போனாங்க அப்படின்னு சொல்லி மின் வந்து கேட்குறாரு. நிக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திரும்பிக்கிறான். இப்போ அந்த அதர் சைடு உனக்கு ரூமாக தான் கட்டுறோம். இவங்க உங்களோட மேலே இருக்கான். நீங்கள் மார்னிங் கட்டியிருந்த பிங்க் கலர் சாரி கீழே இருக்குது, அதாவது பெட்டுக்கு கீழே கிடக்குது. இவங்க அவனோட ஹேண்டும் உங்களோட ஹேண்டும் ஒன்றா இருக்குது. அவனோட லிப்ஸும் உங்களோட லிப்ஸும் ஒன்றா இருக்குது. அண்ட் அவனோட மொத்த பாடியும் உங்கள் மேலே க்ரஷ் ஆகி இருக்குது. அவனோட ப்ரைவேட் பார்ட் உங்களுக்குள்ளே இருக்குது. அண்ட் உங்களோட லோவர் லிப் அவனோட மவுத்துக்குள்ளே இருக்குது. அதை எடுக்க ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அவன் உங்களோட லிப்ஸை போட்டு அப்படி சக் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்குள்ளே தஸ் பண்ணிகிட்டே அப்படின்னு சொல்லி அவனோட மேன்லியான வாய்ஸில் அவங்களோட இயர் பக்கத்தில் மூவ் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் அவங்களோட முதுகை ஃபுல்லாக ஆர்ச் பண்ணிவிட்டு அவனோட டங்கை சக் பண்ணிவிட்டு அப்படியே ஹாஃப் ஐஸில் ஹெவனை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஃபைனலாக இவங்க அப்படியே வந்து ஃபுல் ஸ்வெட்டோட அப்படியே ஒரு மாதிரி ஹாட்டாக உங்களுக்குள்ளார தேர்டு டைம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எழுந்திருக்கிறான். நீங்கள் அப்பாடா எப்போயாவது முடிஞ்சதுங்கிற மாதிரி செம்ம டயர்டாக வந்து படுத்திருக்கீங்க. கடைசி அவங்களோட லிப்பில் ஒரு பெக் வச்சுட்டு அவன் திரும்பி பார்க்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு எடுத்து அவனோட ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிவிட்டு சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கோல்டாக சொல்ல ட்ரை பண்ணிவிட்டு வெளில போகிறான். நீங்கள் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்படியே ரிலீஃபாக அவங்களோட கண்ணை மூடி அந்த பெட்டில் படுத்து தூங்குறீங்க. இப்போது அந்த அதர் சைடு இவங்கே தான் காட்டுறோம். அந்த சைடில் இருக்கிற எல்லா பாடி கார்ட்ஸும் 2 பக்கமும் பவ் பண்ண அப்படியே செம்ம கம்பீரமாக நடந்து வந்த அந்த ஹெலிபேட் பக்கத்தில் நின்றுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வாட் இவங்க எதுக்கு எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டேட் என்னோட செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆமாம் அங்கிள், அதை மட்டும்தான் பண்ணான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து சொல்கிறான்.
இவங்கி வாசி மாட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மூடிட்டேன்டா மூடிட்டேன் அப்படின்னு சொல்லி நிக்கும் வந்துட்டு இவங்க பார்த்து சொல்கிறான். அப்போ நிக்கு தான் டே மச்சான் அங்கே அங்கே பாரு இதை கொசு கடிச்ச மாதிரி இருக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பார்க்குறான். பார்த்தா அது அவன் கழுத்தில் இருக்கிற ஒரு ஹிக்கி தான். எவ்வளோ பெரிய கொசு நான் இது வரைக்கும் பார்த்ததில்லப்பா அப்படின்னு சொல்லி நிக்கு தான் வந்து சொல்கிறான். அப்போது இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு பர்சன் வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. லைக் யுகா வந்துட்டு ஒரு மாதிரி எம்பரஸ்டாக ஷையாக வந்து நிக்கை வந்துட்டு ப்ளேஃபுல்லாக அடிக்கிறாரு. அப்போ நிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ப்ளேஃபுல்லாக வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு மிஸ்டர் மென்னுக்கு தான் செம்ம வந்து அவரோட ஃபேஸ் வந்து டார்க்காக சேஞ்ச் ஆகுது. அவரோட கையை அவர் வந்து அவ்வளோ ஃபிஸ்ட் பண்ணிவிட்டு முறுக்கிட்டு இருக்காரு. அவரோட கையெல்லாம் அந்த நக்கிள்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஒயிட் கலரில் டர்ன் ஆகுது. இப்போ டைம் ஸ்கிப்ஸ் 3 பேரும் ரஷ்யாவில் போய் லேண்ட் ஆகுறாங்க. அவங்க கூட ஒரு 10-15 ட்ரக்கு, அது ஃபுல்லாக பாடி கார்ட்ஸ். இவங்க ஹெலிகாப்டரில் போய் லேண்ட் ஆகுறாங்க. அந்த 10-15 ட்ரக்கு ஃபுல்லாக லேண்ட் வேஸில் வந்து அங்கே வந்து நிற்குது. அது ரஷ்யன் மாஃபியா கிங் மிஸ்டர் லூயிஸோட பேலஸ் தான். அந்த பேலஸ்குள்ளே போகிறாங்க. கடைசியில் ஒரு பெரிய ஹால் இருக்குது. அதுக்குள்ளார தான் மிஸ்டர் மின், அப்புறம் யூங்கி, அப்புறம் நிக் 3 பேர் வந்துட்டு போகிறாங்க. யூங்கிக்கும் நிக்குக்குமே அந்த இடம் வந்து புதுசாக இருக்குது. லைக் லக்ஸூரியஸ்னு சொல்கிறத விட ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்குது அந்த இடம் பார்க்குறதுக்கு. இவங்கக்கிட்ட இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாம் ஆர்மி மென் மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக, ரொம்பவே வெல் பில்ட்டாக, ரொம்பவே ஷார்ப்பாக ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. பட் அவங்கக்கிட்ட இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாருமே கண்ட ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு மாதிரி வீக்காக, அவங்களோட பாடியே பார்க்குறக்கு ஒரு மாதிரி ஏஜ்டான பர்சன்ஸ்க்கு இருக்கிற மாதிரி தான் வந்திருக்காங்க. அதை பார்த்து இவங்க வந்து ஸ்மோக் பண்ணுறாரு. அப்போ மிஸ்டர் லூயிஸ் தான் உன்னோட ஃபேஸில் இருக்கிற அந்த ஸ்மக் அதை எப்போவே நிறுத்து யோங்கி. நீ வந்திருக்கிறது மாஃபியா டீலிங்கில் அப்பாலஜைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி யோங்கி வந்து பார்க்குறாரு, எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி யோங்கி வந்து சிரிக்கிறாரு. இப்போ எதிரெதிர் டீமில் ரஷ்யன்ஸும் நம்மளோட யூங்கியோட கேங்கும் வந்து நிற்கிறாங்க. அப்போ மிஸ்டர் லூயிஸ் தான் வந்து கேட்குறாரு, இது என்ன மிஸ்டர் மென், உங்களோட பையன் மாஃபியா டீலிங் பேசுகிறதுக்காக ஹோட்டல் பேரடைஸ் இன்னுக்கு வந்திருக்கான். அண்ட் அதுக்கு முந்தின நாள் என் பையன் உங்கள் பையனோட வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து வேணும்னு சொல்லி கேட்டிருக்கான். அவன் அந்த பொண்ணை பேரடைஸ் இன்னுக்கு கூட்டிகிட்டும் வந்திருக்கான். அண்ட் தென் அந்த பொண்ணை தொட்டதுக்காக என்னோடய பையனோட ரைட் ஹேண்டு உங்களோட பையன் யூங்கி வெட்டியிருக்கான். இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என் பையன் இப்போ ஐசியூவில் இருக்கான். அண்ட் அவனோட ஹேண்டை வெட்டின ஸ்பீடுக்கு அவனோட போன்ஸ் எல்லாமே ஃப்ராக்சர் ஆகி நொறுங்கியிருக்கு. ஸோ அவன் ஹேண்டை திருப்பியும் ஒட்ட வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என் பையன் லைஃப் லாங் கை இல்லாமல் இருக்க போகிறான். இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி லூயிஸ் வந்து கேட்குறாரு. அப்போ இவங்களோட அப்பா மீன் தான், மிஸ்டர் லூயிஸ் நம்ம பேசுகிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். எல்லாத்தையும் வந்து பேசி முடிவு பண்ணி தீர்த்துக்கலாம். பட் இந்த தடவை எங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல வர இவங்க தான் ஹி டச்டு வாட் இஸ் மைன், அதனால தான் கையை வெட்டினேன். ஹி ஆஸ்க்ட் ஃபார் இட் அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு ஃபேஸை கோல்டாக வச்சுட்டு சொல்கிறான். அவனும் அந்த பொண்ணு உனக்கு வேணும்னு தெரிஞ்சுட்டே தொடலையே, நீ தானே அவன்கிட்ட ஒப்படைச்சிருக்க, அதுக்கப்புறம் தானே கை வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, இவங்கி எப்படியும் அவனோட பல்லு கடிச்சிட்டு அவனோட கண்ணெல்லாம் ரெட்டிஷ் ஆகுது. டே வாய் வச்சுட்டு சும்மா இருங்கடா அவனே அப்படின்னு சொல்லி நிக்கு வந்து மைண்டில் யோசிச்சுட்டு இருக்கான். இல்லை எனக்கு ஒன்று புரியல மிஸ்டர் மேன், உங்கள் பையன் என்ன சைக்கோவா? அந்த பொண்ணை அவன் தான் கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கான், அதுக்கப்புறம் தொட்டதுக்காக என் பையனோட கையை வெட்டியிருக்கான். இது என்னது? அந்த பொண்ணை அவனுக்கு அவ்வளோ முக்கியம்னா ஏன் என் பையன்கிட்ட விட்டுட்டு போகும்போது தெரியலையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, நிக்கு முடிஞ்சு அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிறான். மிஸ்டர் லூயிஸ் இதெல்லாம் ரொம்ப தப்பு. இங்கே பாருங்கள்,
என் பையனோட பர்சனலுக்குள்ளே வராதிங்க. அண்ட் இப்போ உங்கள் பையனோட கைக்கு அது மிகப்பெரிய லாஸ் தான். அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லுங்கள், கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் மின் தான் வந்து சொல்கிறாரு. அப்போது லூயிஸ் காம்பன்சேஷனா, சரி, எந்த ஸ்லாட்டுக்காக என்னோடய பையனோட கையை இவன் வெட்டினானோ அவள் எனக்கு உயிரோடு வேணும். அவளை நான் உயிரோட செதிலாக வெட்டி இதே இடத்துல கொல்லுவேன். அப்படி கொன்னுட்டேன்னா தான் எனக்கு நிம்மதி. அவளை கொடுக்க சொல்லுங்கள். அவளை இதே இடத்துல பீஸாக வெட்டி நான் கொல்லுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறதுக்குள்ளே யூங்கி தான் அவனோட ஷர்ட்குள்ளே இருந்த கன் எடுத்து டக்குன்னு லூயிஸோட நெத்தி போட்டில் சொல்கிறான். அப்போது நிற்கும் இன்னும் தான் திரும்பி யூங்கியை அப்படி வந்து பார்க்குறாங்க ஹாரர் ஷாக்கில். யூங்கி வாங்கடா அப்படிங்கிற மாதிரி அவன் பின்னாடி இருக்கிற மிஷின் கன்னை தான் வந்து எடுக்கிறான். எடுத்து அவன் முன்னாடி கன்னை லோட் பண்ணுறதுக்காக அப்படியே ட்ரிகரை புல் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அவங்கள எல்லாரையுமே வந்து தடன்னு ஒரு பெரிய புல்லட் சவுண்டு அத்தனை பேத்தையும் கொண்டுட்டான். அவனுக்கு பின்னாடி நிறைய பாடி கார்ட்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. அப்போது நிக்கையிலேருந்து ஸ்வாடை வாங்கி அவங்க எல்லாருக்கூடையும் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுறான். அப்போ இந்த சவுண்ட் கேட்டு யூங்கி சைடு இருந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வந்து உள்ளே வந்துடுறாங்க. ஃபுல்லாக வந்து பெரிய கேங் வார் வந்து நடக்குது. அவ்வளோ பெரிய வார் வந்து நடக்குது. அப்போது நிக்கு தான் கீழே கிடக்கிற லூயிஸை பார்த்து, யோ மொட்டை அறிவிருக்கா, அவனே ஒரு சைக்கோ, அவன்கிட்ட போய் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை துண்டாக வெட்டுவேன்னு சொன்னால் அவன் எப்படியா பேசாமல் இருப்பான். உன் பையனுக்கு கையில் சனின்னா உனக்கு வாயில் சனி அப்படின்னு சொல்லி லூயிஸோட வாயிலே வந்து ஷூட் பண்ணுறான். உன்னால் எவ்வளோ பெரிய கேங் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு மிதிக்கிறான். ஏற்கனவே செத்து போன லூயிஸை. அப்போது ஒரு 2 to 3 ஹவர்ஸில் அங்கே இருக்கிற எல்லா புல்லட் சவுண்டும் வந்து நிற்குது. ஃபுல்லாக எம்டி புல்லட்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். அந்த இடமே வந்து கந்தரகோலமாக இருக்குது. ஃபுல் ஆஃப் டெட் ஆர்கன்ஸ், அந்த டெட் பீப்புள் எல்லாரோட ரத்தம் அப்படி இருக்குது அந்த இடமே பார்க்குறதுக்கு. அப்போ யூங்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு அவன் கையில் இருக்கிற மிஷின் கன்னை வந்துட்டு அப்படியே வந்துட்டு கீழே போடுறான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே திரும்பி இப்படி பார்த்துட்டு அவனுங்களை வர சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நிக்கு திரும்பி பார்த்துட்டு, யாரடா வர சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனுங்கள தான்டா. டே சைக்கோ, நீ எல்லாரையும் கொன்று தீத்துட்டடா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஸ்மிக் பண்ணிவிட்டு அவன் வாயில் இருக்கிற ரத்தத்தை அப்படின்னு சொல்லி கீழே துப்புறான். அப்போ யூங்கி தான், டே அந்த லூயிஸ் மேராண்டியை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வர சொல்கிறான். அப்போது மிஸ்டர் மின் தான், யூங்கி டோன்ட் டூ தேட், இங்கே பாரு வேணாம், இவன் என்ன தான் இருந்தாலும் ஒரு மாஃபியா கிங், இவன் பாடி மேலே கை வைக்க அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றதுக்குள்ளே இவங்க தான் அப்படியே திரும்பி மிஸ்டர் மின்னை பார்க்குறாரு. அப்போ மிஸ்டர் மின் அப்படியே அமைதியாகிடுறாரு. அப்போ நிக் தான் ஒரு நிமிஷம் மிஸ்டர் மின்னை ஒரு மாதிரி பார்க்குறான். பார்த்துட்டு அவனுக்கு ஏனோ ஒரு 2-3 தடவை இவங்கே பார்த்து இவங்களோட அப்பா இப்படி சைலண்ட் ஆனது ஞாபகம் வருது. அப்போ இவங்கி தான் ஒரு ஷார்ப்பான டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது. அவனோட பட்ஜெட் நைஃப் எடுக்கிறான். அப்போது நிக்கு தான் வந்து இவங்கே பிடிக்கிறான். டே நில்லு வேணாம், இங்கே பாரு, டே மச்சான் வேறு மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம், வேணாம் வேறு மாதிரி டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது இவங்கி தான் நிக்கோட கையை அப்படியே உதறி விட்டுட்டு, ஏற்கனவே அந்த லூயிஸோட பாடி கந்தரகோலமாக தான் இருக்குது, ஆனால் அந்த தலையும் வந்துட்டு இவங்க வெட்டி எடுத்து அவனோட தலைக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். என்னோட பிரின்சஸை கொல்வியா, அதுவும் பீஸாக வெட்டி, டே இவன் என்ன பண்ணுவான்னு சொன்னானோ அதை இவனுக்கு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறான். அந்த தலையை எடுத்துகிட்டு போய் இந்த ரஷ்யன் மாஃபியா இருந்தான் இல்லையா லூயிஸோட பையன், அவன் இந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி அதை வச்சு கீழே வார்னிங் ஃபார் யூ மதர் ஃபக்கர் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு அங்கேருந்து வந்து இவங்க வந்து போகிறான். நிக்க அவனை ஹாரர் ஷாக்கில் பார்த்துட்ருக்கான்.
அதாவது உன் அப்பாக்காக பழி வாங்குறேன்னு சொல்லி நீ வந்தால் உனக்கும் இதே நிலமை தாண்டா அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு அங்கேருந்து வந்து இவங்க வந்து கிளம்பிடுறான். இப்போது பாஸ்ட் இப்படியே முடியுதுடா. இப்போது நம்மளோட ப்ரெசண்ட்டை தான் வந்து கட்டுறோம். இப்போது அப்படியே வந்து டேவாங்கோட வீட்டை தான் வந்து கட்டுறோம். ஸோ டேவாங் அவரோட போலீஸ் யூனிஃபார்ம் எல்லாம் மாட்டிட்டு அவசரமாக வந்து கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் வருது. அப்படி குக் பண்ண ஃபுட்டை எடுத்துகிட்டு அப்படியே டேவாங் முன்னாடி வந்து நின்று டேவாங்க கூட்டிகிட்ருக்கா. டேவாங் ஃபோனில் பேசிகிட்டு வண்டி சாவிங்க, என் வண்டி சாவிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. தேடுங்க, நீங்கள் எங்கே வச்சிங்கன்னு எனக்கு தெரியல, வண்டி சாவி நான் எடுத்து வைக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து சொல்கிறா. அப்போது டேவாங் அப்படியே ஃபோனில் பேசிகிட்டு அவரோட வண்டி சாவியை தான் வந்து தேடிட்டுருக்காரு. அந்த கேப்பில் அபி வந்து ஃபுல்லாக வந்து டேவாங்குக்கு சாப்பாடு விட்டுட்டுருக்கா. அபி எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல, இப்படி நின்று எனக்கு ஊட்டி விட்டுட்ருக்கிறத விட அப்படின்னு சொல்லி கேட்குறான். டேவாங், நீங்கள் காலையில் ஒழுங்காக சாப்பிட்றதே இல்லை, வேகமாக எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு ஓடிடுறீங்க, இன்றைக்காவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுட்ருக்கா. டேவாங்கும் ஒவ்வொரு வயா வாங்கிட்டு இங்கே அங்கேன்னு சொல்லி தேடிட்டுருக்காரு. பிகாஸ் தேங்குக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருந்துருக்கும். அது கிளம்பலான்னு சொல்லி தேடும்போது தான் அவரோட ஜீப் சாவி காணாமல் போயிருக்கும். அவங்க வீடு ஃபுல்லாக தேடிட்டுருக்கேன். அந்த கேப்பில் அபி அவருக்கு ஃபுல்லாக ஊட்டி விட்டுட்டா. அப்போது கடைசி டேவாங் வாங்கினதுக்கப்புறமா அபியே அவளோட இடுப்பில் இருந்து சாவியை எடுத்து அப்படியே டேபிள் முன்னாடி இப்படி போடுறா. டேவாங் தான் அப்படின்னு சொல்லி அபியை பார்த்து முறைக்கிறாரு. என்ன வர ஒழுங்காக சாப்பிட்றதே இல்லை, அப்புறம் உடம்பு என்னத்துக்காகும்? நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே அப்புறம் போய் தப்பு பண்ணுறவங்களெல்லாம் பிடிக்க முடியும். ஒழுங்காக சாப்பிடாம இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ டேவாங் அவர் காதில் இருக்க ஃபோனை கட் பண்ணிவிட்டு சுற்றி முற்றி யாராவது இருக்காங்களான்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்துட்டு மவளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு தரன்னு ரூம்குள்ளே அப்படி தள்ளிகிட்டே போகிறாரு. டேவாங் அப்படின்னு சொல்லி சொல்கிறா அபி. அப்போ டேவாங் தான் அப்படியே அங்கே இருக்கிற வாலில் அப்படியே சாஃப்டாக பின் பண்ணிவிட்டு எப்படி இருக்க, எப்போ பார்த்தாலும் என்னை பற்றி யோசிச்சுட்டு, மேடம்க்கு நான் சாப்பிடாம வேலைக்கு போகிறது அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு, அதுக்கு இப்படி ஒரு மாஸ்டர் பிளான் உட்காந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியே ஷையா அவளோட ஃபேஸை வந்து டவுன் பண்ணுறா. அப்போ டேவாங் தான் அவளோட ஃபேஸை அப்படியே பிடிச்சி கட் பண்ணி அவரோட லிப்ஸ்லேயே வந்து அப்பி ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, ஐ லவ் யூ டி மை க்யூட் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ அப்படிதான் தேவாங் பாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ தேவாங் தான் டக்குன்னு ரியாலிட்டி ஹிட் ஆகி அப்படியே பார்த்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பின்னாடி தள்ளி நிற்கிறாரு. பிகாஸ் தேவாங் வந்து கிஸ் பண்ணுற மும்பரத்தில் ரொம்பவே வந்து வாலோடு போட்டு க்ரஷ் பண்ணுற மாதிரி நின்றுருப்பார். அப்போது அப்படியே வந்து பின்னாடி தள்ளி நின்றுட்டு அபியோட ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு ஒரு கிஸ் வச்சுட்டு நீயும் சாப்பிட்டு நான் ஒர்க்குக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டேவாங்குக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். அது என்னென்னா டேவாங்கோட டீம்மேட்ஸில் ஒரு பையன் தான் கால் பண்ணியிருந்திருப்பான். சார் we have an important, actually a very important information about the main culprit. இங்கே நம்ம சியோவில் டிராஃபிக் ஜாம்லேருந்து காப்பாற்றின 3 பொண்ணுங்க, அந்த கடைசியாக நம்ம காப்பாற்றின அந்த 3 பொண்ணுங்களில் 2 பொண்ணுங்க மெயின் கல்ப்ரிட்டை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் தான் வந்து வருது. டேவாங் இப்போது அவங்கள பார்க்க தான் அவரோட ஜீப் எடுத்துகிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்காரு. டேவாங் அங்கே வேகமாக இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு தான் போகிறாரு. போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. சார் வரதா சொல்லியிருந்தாங்க, பட் அப்படின்னு சொல்லி அவரோட டீம்மேட் சொல்ல அவங்களுக்கு டக்குன்னு ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. நோ இவங்க 3 பேத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்குள்ள சியோவில் ஒரு பாதி முடிஞ்ச கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியிலேருந்து ஒரு ஃபோன் வந்து வருது.
அந்த ஃபோனை எடுக்கும்போது அந்த பர்சனோட கை வந்து நடுங்குது. அதாவது டேங்கோட டீம்மேட்ஸில் ஒருத்தர் தான் அவர். அப்போது டேங் தான் ஹோஸ் தட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த டீம்மேட் டேங்கிட்ட அந்த ஃபோனை கொடுக்குறாரு. சார் சார், அடையாளம் தெரியாத 2 பொண்ணுங்க, அவங்களோட டெட் பாடி எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி டேங் அவரோட தலை மேலே கையை வச்சுட்டு ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து உட்கார்றாரு. அப்படியே அவரோட நீஸ் எல்லாம் வந்து நடுங்குது. இப்போ ஒரு 1 hour முன்னாடி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கில் தான் மிஸ்டர் மின்னை தான் காட்டுறோம். சார் சார் ப்ளீஸ் சார், எங்களை விட்டுருங்க சார். நாங்கள் உங்களுக்கு என்ன சார் பண்ணோம்? என்ன பண்ணீங்களா? உங்களை நான் லக்கின்னு சொல்லவா இல்லை அன்லக்கின்னு சொல்லவா? என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் தப்பிச்சிட்டிங்க, பட் இப்போ வந்து மாட்டிக்கிட்டீங்களே. இந்த மின்னோட உண்மையான முழு சுயரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டா ஒரு பொண்ணாக இருந்தால் அவள் என் பெட்டில் இருக்கணும், இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. அன்ஃபார்ச்சுனேட்லி யூ சோஸ் த செகண்ட் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது கேட்டவொன்னே அந்த 2 பொண்ணுங்களுக்கும் அப்படியே வந்து உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆகுது, அவங்களோட ஸ்பைனெல்லாம் சில்லுன்னு ஆகுது, செம்மையாக வந்து பயமாகுது. அப்போ மிஸ்டர் மின்தான் மேலே இருந்து அந்த 2 பொண்ணுங்களோட கழுத்தையும் அறுத்து கீழே அப்படியே தூக்கி வீசிட்டு அவர் பாட்டில் வந்து கிளம்பி போகிறாரு. இப்படி தான் நடந்திருக்கும்னு அவரோட மனசுக்குள்ளே இமேஜின் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவரோட ரெட் ஐஸில் அவரோட ஹேர் அப்படியே க்ரிப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி வந்து அப்படியே அவ்வளோ கோவமாக அவ்வளோ ரோரிங்காக வந்து மறைக்கிறாரு. அப்படியே அவரோட பாக்கெட்குள்ளேருந்து ஃபோன் எடுத்து இவங்கிக்கு தான் வந்து கால் பண்ணுறாரு. அந்த அதர் சைடு இவங்க எங்கே இருக்கான்னு சொல்லி பார்த்தா அவன் அவங்க கூட தான் இருக்கான். கார்க்குள்ளார உங்களை ஹக் பண்ணி உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அதாவது இது வந்து ப்ரெசன்ட் சீனுடா. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அழுதுட்டு இருந்திருப்பீங்க, இவங்களை கன்சோல் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். அப்புறம் இவங்களோட அம்மா வந்து இவங்க அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற கண்டினியூஷன் தான்டா இது, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போது கார்க்குள்ளார இவங்க தான் அவங்கள அப்படியே ஹக் பண்ணி உட்காந்துருக்கான். அப்போ அவனோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. அதை அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு உங்களை தான் வந்து ஹக் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான். அப்போது மிஸ்டர் மின் தான் அந்த கொலையை பண்ணி முடித்த கையோட நேராக அடித்து பிடிச்சி உங்களை தான் வந்து பார்க்க வர்றாரு. அப்போது யோங்கி உங்களை ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி முன் சீட்டுக்கு தான் வந்து வரான். அப்போது மிஸ்டர் மின்டா அந்த அடித்து பிடிச்சி வந்து பேக் சீட்டை ஓப்பன் பண்ணி உங்களை தான் வந்து பார்க்குறாரு. ஓ மை காட் அப்படின்னு சொல்லி உங்களை தான் டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. அப்போ யோங்கி அப்படியே திரும்பி அவங்க அப்பாவை பார்க்குறாரு. என்னாச்சு யோங்கி, என்னாச்சு வைனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. முன்னாடி வாங்கடா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறாரு. அப்போது மிஸ்டர் மென் தான் அந்த கதவை சாத்திட்டு முன்னாடி வந்து உட்கார்றாரு. அப்போ இவங்க காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டே மிஸ்டர் மின் கிட்டே பேசிகிட்டே வர்றாரு. அப்போ மிஸ்டர் மின் தான் கேட்குறாரு, என்னாச்சு வைனியா இப்படி இருக்கா, அவன் நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு கேட்குறாரு. அப்போ இவங்க தான், டேட் தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்கு நான் தான் காரணம், நான் தான் அவளை தெரியாமல் கிக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னது கிக் பண்ணியா? காலால் யாரை கேட்டவளை நீ அடித்த? என்ன தான் பண்ணியிருந்தாலும் நீ பண்ணுறது தப்பு. டேட் அவளுக்கு உங்களை பற்றி தெரியாது. அவள் உங்களை பற்றி என்ன நல்லா பேசினா தெரியுமா? அவ்வளோ தப்பாக பேசுகிறா, என் முன்னாடியே அன்வான்டாக பேசுகிறா. அவள் என்ன தான் பேசியிருக்கட்டுமே, அவளை எப்படி நீ கை நீட்டு அடிப்ப? என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்லி அவர் தான் செம்ம டென்ஷனாக பேசிகிட்ருக்காரு. இவங்க ஒரு மாதிரி அவங்க அப்பாவே பார்த்துட்ருக்கான். அப்போ இவங்க தான் சொல்கிறான், டேட் நான் முழு உண்மையை சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி பேச மாட்டீங்க. நான் அவளை அடித்தது தப்பு தான், ஒத்துக்கிறேன். அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தப்பு தான். பட் அவள் என்ன பேசினா தெரியுமா? உங்களை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்கிறா டேட். எப்படி நான் அவள் சொல்கிறது கேட்டுட்டு அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு ரோடை பார்த்தே பேசிகிட்டு இருந்தவன் அவங்க அப்பாவை பார்த்து அப்படியே திரும்பி பேசுகிறான். அவள் இஷ்டத்துக்கு பேசுகிறா டேட், வாயில் வந்ததெல்லாம் பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி
அவன் சொல்லிகிட்டே அப்படியே வந்து அவங்க அப்பாவை திரும்பி பார்த்தா அவங்க அப்பா எதையுமே வந்து கேட்கல, எதுவுமே அவரோட காதிலே விழுகலை. அப்படியே முன்னாடி இருக்கிற மிரர் வழியாக பேக் சீட்டில் இருக்கிற உங்களை தான் வந்து மிஸ்டர் மின் குறுன்னு பார்த்துட்ருக்காரு. யூங்கி அவரோட ஸ்ட்ரேஞ்சான அந்த கேஸை பார்த்துட்டு அப்படியே அவரோட பார்வை எங்கே போகுதுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து பார்க்குறான். திரும்பி பார்த்தா அவர் உங்களை தான் வந்து அப்படி வந்து பார்த்துட்ருக்காரு டாப் டு பாட்டம். டேட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். டேட் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் யூங்கி ரோரிங்கான வாய்ஸில் கூப்பிட அவங்க அப்பா யூங்கி என்ன சொல்லிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க யூங்கிக்கு ஒரு நிமிஷம் செம்ம கன்ஃபியூஷனு. ஒரு மாதிரி அவங்க அப்பாவே பார்த்துட்டு பின்னாடி திரும்பி உங்களை வந்து பார்க்குறான். கொஞ்ச நேரம் அந்த கன்ஃபியூஷன்லேருந்து ரைடு வந்து போகுது. அப்படியே வீடு வந்ததுக்கப்புறம் யூங்கியோட அப்பா யூங்கிக்கு முன்னாடி அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்கள டச் பண்ண வர யூங்கி தான் டேட் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கியோட அப்பாவை லைட்டாக அப்படியே லைக் அவனோட ஹேண்டை வச்சு புஷ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே கேர்ஃபுல்லாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வந்து கார்க்குள்ளேருந்து லிஃப்ட் பண்ணுறான். உங்களை யூங்கி அமைதியாக அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்போது யூங்கி உங்களை அந்த மேன்ஷனோட ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் தூக்கிட்டு போக அவனுக்கு நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் தான் ஞாபகம் வருது. யூங்கி என்னை தனியாக விட்டு போகாது யூங்கி, அதுவும் அப்பா கூட எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆளோட ஒரிஜினலான முகத்தை பற்றி உனக்கு தெரியாது யூங்கி, இவர் ரொம்பவே கேவலமானவர், இவரை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஆரவரப்பாக இருக்குது, ஹீ இஸ் அ பாஸ்டர்ட் அப்படின்னு சொன்னது. இங்கே பாருவேன், என் அப்பாவை பற்றி பேசாத. நான் ஒரு தடவை இல்லை 1000 தடவை சொல்லுவேன், உன் அப்பா தப்பானவன் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னது எல்லாமே யூங்கியோட தலைக்குள்ளே அப்படியே வந்து ஓடுது. யூங்கி அப்படியே உங்களை வந்துட்டு பார்க்குறான். அவனோட கண்ணை ஒரு நிமிஷம் டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறான்.